வணக்கம். வாழமுருகன். பங்கரில் இருந்து குழந்தை நேற்று மெதுவாக வெளியில் எட்டி பார்த்துருக்கு. எட்டி பார்த்ததுமே பயங்கரமாக சவுண்டு தாறுமாறாக கொடுத்துருக்கு. 12 வாக்குறுதிகளை வேற கொடுத்துருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத நாம் பேசுவோம். தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில், ஏன் உலகத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது அவங்களுடைய அடிப்படை உரிமை. அதுக்கு ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆள் பைத்தியமா மட்டும் இருக்கக்கூடாது. இந்தியாவில் யார் கட்சி ஆரம்பிக்க கூடாது, யாருக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுன்னா பைத்தியமா மட்டும் இருக்கக்கூடாது. பைத்தியமா இருந்தால் நாங்கள் வந்துக்கிட்டு தரமாட்டோம் அப்படின்னு. ஆனால் இந்த பைத்தியங்கள் போல இருக்கக்கூடிய பைத்தியங்களுக்கு பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி பைத்தியங்கள், இந்த மாடல் மென்டல் இருக்கு பார்த்தீங்கல்ல, அதுக்கு தான் இங்கே 90% அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு உயிரை வாங்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரைட்டா அமெரிக்கா மாப்பிள்ள, ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர், அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம உயிரை வாங்குறதுக்குன்னு ஒரு குரூப் இங்கே நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. அதில் வந்துக்கிட்டு தற்குறின்னு சொன்னால் எனக்கு பயங்கரமாக கோபம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்குறி இல்லை, அதுக்கு என்ன சொல்றீங்க, ஆச்சரியக்குறி. தற்குறி இல்லை, ஆச்சரியக்குறி. ஆனால் ஏதோ ஒரு குறி, கூறுகட்ட குறி. அந்த குறி 12 விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கு. அது என்னங்கிறத பேசலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் நிரந்தரமான வீடு. அந்த அனைவருக்கும்னா யாருங்கிறத முதல்ல சொல்லிடணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளா, இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ரசிகர் நம்பி ரசிகைகளா அவங்களான்னு சொல்லணும். முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துக்கிட்டு நாங்கள் உறுதி செய்வோம்னா, எப்படி உறுதி செய்வீங்கிறதா முக்கியமான விஷயம். அது ஒன்று. ரெண்டாவது, மோட்டார் சைக்கிள். அனைத்து வீட்டிலையுமே மோட்டார் சைக்கிளை நாங்கள் வாங்கி வைப்போம். அப்படின்னா அனைத்து வீட்டிலையுமே நீ மோட்டார் சைக்கிளை பெட்ரோல் டீசல்ல இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிளை வாங்கி வைப்பியா, இல்லை எலக்ட்ரிக்கல் மோட்டார் சைக்கிளை வாங்கி வைப்பியா அப்படிங்கிறத நீ சொல்லலை. ரெண்டாவது, மோட்டார் சைக்கிளில் இந்தியாவிலேயே மோட்டார் சைக்கிளை அதிகமாக வாங்கி வச்சிருக்கக்கூடிய மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு. எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 4வது இடத்துல இருக்கு. அதனால இதுவும் போனியாக ஒரு தீர்மானம். மூணாவது, கார் வாங்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தை உயர்த்துவோம். அப்படின்னா காருங்கிறது ஹெலிகாப்டர் விலையா? இப்ப அங்க போய் இந்த மார்க்கெட்ல போனீங்கன்னா போனியாகாத கார்லாம் ஊருப்பட்ட கார். இந்த காரை வாங்கிட்டு டிஓ ஒழுங்கா கட்டாம இங்க சீஸ் பண்ணி வச்சுப்பாங்க தெரியுமா? 190% கார் அங்க இருக்கு. வேணும்னா வாங்கிக்கலாம். 10,000, 50,000 ரூபாய், 20,000, 30,000 கார் இருக்கு, வாங்கிக்கலாம். காருங்கிறது நீ போற தெரியுமா காரு, அந்த மாதிரி கார்லாம் கிடையாது. இங்க எல்லாத்துக்கும் கார் கிடைக்கும். அதனால இங்க பெரிய அளவுக்கு காரா அப்படின்னு சொல்லி 70கள்லையும் 80கள்லையும் கார் வந்தா பின்னாடியே ஓடுவாங்க பார்த்தீங்கல்ல, அந்த காலகட்டம், அந்த மாதிரி காலகட்டம்லாம் இங்க கிடையாது. இங்க பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட கார் என்னங்கிறத என் செல்போன்ல பார்த்து வச்சிருக்கிறான். அதனால அந்த தீர்மானமும் போனியாகல. 4வது, அனைத்து குடும்பத்திலும் ஒரு மனிதரை ஒருவரை டிகிரி படிக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம். அப்படின்னா தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கேரளாவுக்கு அடுத்து இங்க கல்வி விகிதாச்சாரத்தில் 52% மேலே போயிருக்கு. இந்த NDA தேசிய கல்விக் கொள்கை இருக்கு பார்த்தீங்களா, அதில் சொல்லியிருக்காங்க 2050ல் 52% கொண்டுட்டு வருவோம்னு. இங்கே என்னடானா இப்பயே 52% கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கு. இங்க இது இல்லாம போன வருஷத்தை பழனிசாமி கவர்மெண்ட்ல டிகிரி சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய விகிதாச்சாரத்தை விட இப்ப சேர்ந்திருக்கக்கூடிய MK ஸ்டாலினுடைய கவர்மெண்ட்ல மாணவர்களுடைய விகிதாச்சாரம் மிக உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கு. காரணம் அந்த நலத்திட்ட உதவிகள், மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய உதவிகளின் மூலமா இங்க அரசு கல்லூரிகளில் சேரக்கூடிய விகிதாச்சாரம் மிக அதிகமா போயிட்டு இருக்கு. எந்த இடத்துலையுமே வந்துகிட்டு இங்க கல்வியில பின்தங்கி போகல. ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் 0ல ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த கல்வி விகிதாச்சாரம் உயர்கல்வியில 98%, ஆரம்ப கல்வி பள்ளி கல்வியில 98% இப்ப கல்லூரிக்கு 52% தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால நீங்க புதுசா எந்த டிகிரியை வாங்கி தர போறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அதனால இந்த டிகிரி அப்படிங்கிற விஷயத்துலயும் உப்புச்சப்பே இல்லை.
அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, நிரந்தரமான வருமானத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னா, பொருளாதார ஆய்வறிக்கை டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் இருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறார், பொருளாதார ஆய்வறிக்கை தமிழ்நாட்டை திமுக அரசுல இப்ப மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார இது வந்து எக்கனாமிக்கல் சோர்ஸ்ல வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது ஒரு எழுத்து 1 2 ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அதை வச்சு நம்ம ஆய்வு பண்ணுவோம். போற போக்கில் 9ஆம் நம்பர் வீடு எதுவும் கேட்டால் இதுதான் சொல்லி பார்க்காம திருப்பி விடுவா தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு அடி அடிச்சு விட்டு போகும்போது இந்த விஷயத்துக்கு வந்துக்கிட்டு இவர் என்ன தீர்வு வச்சிருக்காருன்னு எல்லாரும் கேள்வி கேட்காங்க. அதை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். வருமானம் ரெட்டிப்பாகிறதுக்கு இந்த ஆன்லைன்ல வரும் பார்த்தீங்கல்ல, ரம்மி விளையாடி பணம் சம்பாதிங்கள், பணம் ஜெயுங்கள் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி கூத்தெல்லாம் அது கிடையாது. உண்மையிலேயே உழைச்சி சம்பாதிக்கணும்னா இங்க என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, தொழில் வளர்ச்சி இருக்கணும். தொழில் வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்துக்கிட்டு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அதை பற்றிலாம் கொஞ்சம் உங்கள் முனைவர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா கேட்டு அறிக்கைகள் வெளியிடலாம். 2வது வந்து முக்கியமான பாயிண்ட், கல்வியில் சீர்திருத்தம். என்ன சீர்திருத்தம் கொண்டுட்டு வரணுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே குலக்கல்வியை கொண்டுட்டு வர்றதுக்கு பாஜக வந்து திட்டம் போட்டு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டுட்டு வந்து நீட்டு, எக்ஸ்ட்டு, இன்னும் கியூட்டு, இன்னும் என்னென்னலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பேர் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் பேர் வச்சு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான கல்வியோடைய அமைப்பையே சீர்குலைச்சு நாசம் பண்ணி முட்டாள்தனமாக என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையுமே செஞ்சு என்னெல்லாம் புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் கொண்டுட்டு வர்றதுக்கு துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கல்வியை கொண்டுட்டு வரணும்னு நீங்க எதுவும் சொல்றீங்களா என்னங்கிறது தெரியல. கல்வியில் சீர்திருத்தம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்பி போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும்னா, விஜய் நல்லா தெரிஞ்சுக்கப்பா, நீ ஒரு நாள் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டேங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா பொழுதனைக்கு ஒரு உப்பு புளி காய்ச்சல் போய் எது விஷயமா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உனக்கு முதல்ல? அதனால உனக்கு எழுதி தர்றாங்க தெரியுமா, அவனை நல்லா மண்டையில 4 கொட்டு நறுக்குன்னு கொட்டு. ஏன்டா அப்படி கேனத்தனமா எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி. இந்தியாவிலேயே அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய கட்டமைப்புல முதல் இடத்துல இருக்கிறது எது தெரியுமா? தமிழ்நாடு. சரியா? ஒரு 4 எழுத்து போய் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு அறிக்கை விடு. அடுத்து பருவ காலத்துல வந்துகிட்டு மழையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்குவேன்னா, போன பீரியட்ல ஜெயலலிதா பீரியட்ல எப்படி பாலங்கள் நிறைஞ்சு வழிஞ்சது, இப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு டெப்டி சிஎம் வந்துக்கிட்டு 1 வருஷமா அந்த அடையாறுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் ரூட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு எவ்வளோ பெரிய போர்க்கால அடிப்படையில் செஞ்சு இப்போ வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு தண்ணீர் தேங்காத அளவுக்கு மிகுந்த விழிப்புணர்வோட இங்கே எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. புதிய ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, சிங்கப்பூர் ப்ராஜெக்ட், தைவான் ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணணும். போற போக்கில் இந்த 4 வரி சினிமா டயலாக் அடிக்கிறது தெரியுமா, அதெல்லாம் இங்க எல்லா பேருமே கேள்வி கேட்பான். நீங்க எப்படி திமுகவை கேள்வி கேட்காம நாங்கள் விட முடியாதுன்னு சொல்ல தெரியுமா? முதல்ல உனைய கேள்வி கேட்பான். ஒரு கேள்விக்கு கூட அவனா பதில் சொல்ல முடியல. ஏன் 30 பேர் 40 பேர் செத்து கிடக்குறான் ஓடி ஒளிரை கேட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. கேட்டா பழசையே கட்டிட்டு அழுவ கூடாது. 40 பேர் செத்து போனது உனக்கு பழசு ரொம்ப எளிமையா சாதாரணம். அடுத்து வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு 4 நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துக்கிட்டு உன் கட்சியில் இருக்கக்கூடிய பெண் வந்துக்கிட்டு இங்கே உன்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு எங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது, கையில் பெண் குழந்தையோட வந்தனால உள்ள அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய லட்சணத்தில் சினிமா துறையில் இங்கே மிகப்பெரிய அளவிற்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளன்னா காசை அவுக்காத விஜய் இன்னைக்கு மூலமா நீட்டி முழங்கி கடைசியில் எங்களை தற்குறின்னு சொல்றீங்க. தற்குறி நாங்கள் கிடையாது, ஆச்சரியக்குறி நாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு குறி. ஏன்னு கேட்டா, நீ ஆச்சரியக்குறியோ தற்குறியோ குறைந்தபட்ச அரசியல் அறிவு அப்படிங்கிறது இங்க ரொம்ப தேவைப்படுது. நீ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய ஆட்களை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஒப்பேத்தி தமிழ்நாட்டில் வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நினைப்புக்கு தெரியுமா, அந்த நினைப்பு போனி ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க திராவிடர் இயக்க பாரம்பரியம் இருக்கு தெரியுமா, அது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தாண்டி இங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸை ஒழித்தே தீர்வேன் தந்தை பெரியார் சொன்னார் வகுப்புரிமைக்காக. ஆனா அந்த வகுப்புரிமையை இன்னைக்கு காங்கிரஸ் கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அரசியல் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு களம் உருவாக்கி இருக்கு.
அப்போ இந்த காங்கிரஸ் பார்ப்பன காங்கிரஸா இருக்கும் போது தமிழ்நாட்டில் தலை முளைக்க விடாத அளவுக்கு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை இங்கே நடத்தியது தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாரோட கொள்கைகளை இங்கே ஃபாலோ பண்ணவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவின் கொள்கைகளை மிக 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 கடைக்கோடி மனிதர்களுக்கும் கொண்டுட்டு போய் சேர்த்தவர் கலைஞர். அதுக்கு அப்புறமேட்டுக்கு சினிமாவில் அவர் அச்சு அசலா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வசனத்திலையும் அதை வாழ்ந்து காட்டினவர் எம்ஜிஆர். அதன் பிறகு 69% இடஒதுக்கீடை வந்துக்கிட்டு நமக்காக பெற்றுக் கொடுத்தவங்க டாக்டர் ஜெயலலிதா. அதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னைக்கு பெரிய மாசா நிற்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதெல்லாம் மிகப்பெரிய திராவிட பாரம்பரியம். சரியா? 74 தான் நீங்க பிறந்திருக்கீங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட கூட உங்களுக்கு திராவிட இயக்க பாரம்பரியத்தோட அரசியல் வரலாறு என்னங்கிறது ஒழுங்கா தெரியாது. நீங்க முதல்ல புக்குகள் எல்லாம் வாசிங்க. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள என்ன களம் இருக்கு, அந்த களத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது. படார்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க ஏதோ நிர்பந்தத்தின் அடிப்படையில். நீங்க எந்த இடத்துல பாஜகவுக்கு மறைமுகமாகவோ நேரடியாவோ சொம்படிச்சிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பச்சை குழந்தை இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கண்டுபிடிச்சிருவான் உன் கலர் காவின்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஓவரா சவுண்டு கொடுக்க வேண்டியது இந்த பொன்விழா பாப்பா மிஸ்டர் ஸ்டாலின் அங்கிள் அதெல்லாம் பேசாத. சரியா? உன் பேச்சு ரொம்ப கேவலமா இருக்கு, பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மேடை நாகரிக அரசியலை வளர்த்தது தமிழ்நாடு. சரியா? யாரா இருந்தாலும் அவர்களே இவர்களே மதிப்பூர்வ வார்த்தைகளின் மூலமாக மட்டும்தான் இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த செய்தி போய் சேர்ந்தது. அப்போ வீட்டுல பேசக்கூடிய பேச்செல்லாம் கொண்டு ரோட்லயோ களத்துல பேசினா அதை யாரும் ரசிக்க மாட்டான். உனக்கு கீழே இருக்கக்கூடிய உனக்கு ஜே போடுறான் பத்தியெல்லாம் அவன் எல்லாம் ரசிக குஞ்சுக, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனை அரசியல் படுத்துறதுக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம். அவனுக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பா நீ பண்றது தப்புடா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் கொஞ்சமா யோசனை பண்ணிருக்கான். அவன் ஸ்டூடெண்ட் தான். ஆனா அவனை பணைய காயா வச்சுக்கிட்டு நம்ம பணமரை ஏறிடலாம் அப்படி நினைக்கிற தெரியுமா? அது மிகப்பெரிய அளவுக்கு புஷ்ன்னு இருக்கக்கூடிய காத்துல குண்டூசி ஏத்துற மாதிரி ஆயிரும். அதனால உன்னுடைய சூதி என்னங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இப்போதைக்கு நான் சொல்ல போனோம்னா உன்னை நினைச்சா எங்களுக்கு பரிதாபமா தான் இருக்கு.